ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து கோவக்காய் கிரேவி. கோவக்காய் முந்திரி பருப்பெல்லாம் வச்சு சூப்பரான சுவையான ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து சப்பாத்தி சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். வாங்க எப்படி பண்ணலாம். கோவக்காய் விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கோவக்காய் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ கோவா, அதாவது 250 கிராம் கோவக்காயில் பண்ணுறேன். சோம்பு 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். கோவக்காயை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. கத்திரிக்காயெல்லாம் நம்ம இப்போ பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இதுவும். கோவக்காயை வந்து நான் நீல வாக்கில் நறுக்கி அதை நல்லா எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோவக்காய் நல்லா வந்துட்டு பாருங்கள், ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. அதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கோங்க. இதே எண்ணெயில் தான் நம்ம மீதி வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம வதக்க போகிறோம். அந்த எண்ணெயிலேயே பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், உங்களுக்கு என்ன கரம் மசாலா வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விடுங்க. பொரியாக நறுக்கிய ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிய ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதாவது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள். அதாவது மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க, காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க, காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து தக்காளி, ஒரு 2 தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கிரேவி, உங்களுக்கு கிரேவி மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் இப்படி அரைச்சி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா அடியில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கோவக்காய் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோவக்காயை போடுங்க. நான் வந்து 1/4 கிலோ கோவக்காய் போடுங்களா, ஒரு 5-6 கோவக்காய் தான் வரும். எங்களுக்கு நாங்கள் 2 பேர் இருக்கிறனால எங்களுக்கு சரியாக இருக்கும். மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைங்க. நல்லா வெந்துச்சு. இந்த மசாலா எல்லாம் கோவக்காய் மசாலா எல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வறுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம அதில் விடுவோம். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கொதித்து வரும்போது உங்களுக்கு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா லிக்விடும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் வரும் பாரு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடுவீங்க. 1 நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கி பரிமாறலாம் பாருங்கள். சுவையான டேஸ்டியான கோவக்காய் கிரேவி, முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றின கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு இறக்கிட்டு இந்த கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு